राधे श्याम 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 या कृष्ण संगम सुखम सुलभम सखिभ्यः प्रीता प्रयच्छति सुदुर्लभम ईश्वरानां प्रेम प्रवाह भरितां श्रितकामधेनुं तां राधिकां मम गुरुं शरणं प्रपद्ये. कृष्ण भक्ति அப்படிங்கற சம்பிரதாயத்தில் 4 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. பகவான் எந்த மதுராவில் பிறந்து கோகுலத்தில் வளர்ந்து பிருந்தாவனத்தில் அவ்வளவு லீலைகளை பண்ணினானோ அந்த பிருந்தாவனத்தில் வாசம், பிருந்தாவனத்திலேயே ஸ்மரிக்கிறது, இல்லை பிருந்தாவன யாத்திரை அடிக்கடி மேற்கொள்கிறது, இதெல்லாம் கிருஷ்ண பக்திக்கு அடிப்படை. மகாபிரபு பிருந்தாவனத்துக்கு போகணும்னு அவ்வளவு ஆசைப்பட்டார், விரகத்தினால துடிச்சார். ஸ்ரீவல்லபர் பிருந்தாவனத்தில் இருந்தார். மீரா பிருந்தாவனத்துக்கு எப்போ போவோம் அப்படின்னு தவிச்சுட்டு இருந்தான். கடைசியாக பிருந்தாவனத்தில் போய் பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய வீதிகள் எல்லாம் கூட்டி அங்கே இருக்கக்கூடிய நித்துவனம் சேவா குஞ்சத்தில் இருந்துண்டு அங்கே கிடைக்கக்கூடிய பால் தயிர் வெண்ணெயை சாப்பிட்டுண்டு எப்பொழுதும் கிருஷ்ண தியானத்திலேயே மீரா பிருந்தாவனத்தில் இருந்தான். ஆண்டாள் பிருந்தாவனத்துக்கு போகலை, ஆனாலும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்தபடியே பிருந்தாவனத்தை பாடியிருக்கா. பிருந்தாவனத்திற்கு என்னை உய்த்திடுமின் அப்படின்னு சொல்கிறார். ஊத்துக்காடு வெங்கட கவி அவரும் பிருந்தாவனம் போகலை, ஆனால் புல்லாய் ஒரு பிறவி தர வேண்டும் பிருந்தாவனம் அதில் அப்படின்னு கேட்கிறார். அதில் சொல்லும் பொழுது புல்லாகினும் நெடுநாள் நில்லாது ஆதலினால் ஒரு கல்லாய் பிறவி தர வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். இப்படி எல்லா பக்தர்களுமே பிருந்தாவனத்தில் வசிச்சிருக்கான், பிருந்தாவன யாத்திரை மேற்கொண்டிருக்கான், பிருந்தாவனத்தை ஸ்மரிச்சுட்டு இருந்திருக்கான். கிருஷ்ண பக்தாளுடைய ஹிருதயம்தான் பிருந்தாவனம். இந்த பிருந்தாவனத்தில் அடுத்ததான் இந்த பிருந்தாவனத்தையும் பகவானுடைய அவதாரத்தையும் பகவானுடைய லீலைகளையும் சொல்லக்கூடிய ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற கிரந்தம், பாகவத பாராயணம், பாகவத கதா சிரவணம், இதுதான் பிராணன். அதற்கு அடுத்ததான் கீர்த்தனம், சதா கிருஷ்ண கீர்த்தனம். அதற்கு அடுத்ததான் ராதா கிருஷ்ண யுகல சேவை. இந்த 4ம் தான் கிருஷ்ண பக்தர்களுக்கு 4 பிராணன்கள். பிருந்தாவனத்தையே ஸ்மரிக்கிறது, பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறது, ராதா கிருஷ்ண யுகல சேவை பண்ணுறது, சதா கீர்த்தனம். அதில் ராதா கிருஷ்ண யுகல சேவை அப்படின்னு சொல்லும் பொழுது பிரதானமான கிருஷ்ண பக்தியினுடைய ஒரு புராணம் ஸ்ரீமத் பாகவதம். அதில் ரொம்ப ஆச்சரியம், அந்த பாகவதம்ங்கிற புராணத்தில் ராதையை பற்றி எங்கேயுமே ஒரு இடத்துல கூட வரலை. ராதையை பற்றி ஏன் பாகவதத்தில் சொல்லலை? ராதையை இப்படி பக்தர்கள் எல்லாம் கொண்டாடி இருக்காளே, ஏன் வியாசர் ராதையை பற்றி எழுதலை, அதுவும் பாகவதத்தில் எழுதலை, சுகபிரம்மம் ஏன் சொல்லலை அப்படின்னு எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பா. அதற்கு காரணம் என்ன அப்படின்னுட்டா, பரீட்சித்தை உட்காத்தி வச்சுட்டு பாகவதம் சொல்கிறார். பரீட்சித்துக்குனாலே 365 நாள் பாகவதம் கேட்க முடியாது. அவனுக்கு 7ஆவது நாள் தக்ஷகன்னு ஒரு பாம்பு கடிச்சு அதனால் அவன் செத்து போகணுங்கிற ஒரு சாபம் இருக்குது. அந்த 7 நாட்களுக்குள்ளே அவனுக்கு பாகவதம், அவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். ஒரு கால் அந்த சுகபிரம்மம் ராதைங்கிற சப்தத்தை சொல்லிட்டாரானால், ஸ்மரிச்சுட்டாரானால் அவருக்கு சமாதி கை கூடிடும். நம்மாழ்வார் மாதிரி
கண்ணினின் சிறுத்தாம்பினால் அப்படிங்கிற வாக்கியத்தை சொல்லிட்டு நம்மாழ்வார் அப்படியே கீழே விழுந்தார். எத்தனை மாதங்கள் கழிச்சுண்டு எழுந்துட்டாருங்கிறது தெரியாத மாதிரி சுகர் அப்படி சமாதியில் போயிடுவார். இப்படி போனால் அப்புறம் பரீட்சித்துக்கு யார் எழுதினால் பாகவதம் சொல்கிறது? மகான்களுக்கெல்லாம் தன்னுடைய பாவத்தை எப்படி அடக்கிக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். அடக்கிக்கணுங்கிற ஒரு அவசியம் வந்ததுன்னா அவர்களே அதை அடக்கிப்பா. அந்த மாதிரி தனக்கு அத்தகைய ஒரு நிலை வந்துட போகிறதேன்னு பயந்துண்டு ராதேங்கிற ஒரு சப்தத்தை உபயோகப்படுத்தாமே நிகாம பாகவதம் சொல்லிட்டு போயிருக்கார். அதுதான் காரணம். கிருஷ்ணன் நினச்சா கூட சுகபிரமம் சமாதிக்கு போகிறதில்லை. ஆனால் ராதேங்கிற ஒரு சப்தத்தை கேட்டுட்டாரானால் அப்படி சமாதியில் போயிடுவார். அப்படி இருந்தும் கூட ராதையை பற்றி அங்கங்கே சொல்லியிருக்கு அப்படின்னு மகான்கள்லாம் வியாக்கியானம் பண்ணி காண்பிச்சிருக்கா. பகவான் அபிதாராத்ரி சரத் உட்புள்ள மல்லிகாம் வீக்ஷரந்தும் மனச்சக்கரே யோகமாயா உபாஸ்ரிதாகான்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல யோகமாயைங்கிறது ராதையை தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சில பேர் சொல்கிறான். இது எப்படி இருந்தாலும் சுகர் பாகவதத்தில் சொல்லாட்டாலும் கூட ஜெயதேவர் போன்ற பக்தர்கள், ஊத்துக்காடு வெங்கடகவி, மீரா, ஸ்ரீவல்லபர் எல்லா பக்தர்களும் அப்படி அந்த ராதையை கொண்டாடிட்டு போயிருக்கா. பிருந்தாவனம் அப்படின்னு வரும்பொழுது பிருந்தாவனத்தில் பிருந்தாவனம் சகிபுவோ விதனோதி கீர்த்திம் எ தேவகி சுத பதாம்புஜ லப்தலக்ஷ்மியும் அப்படின்னு பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் பகவானுடைய சரணம் பட்டது அப்படின்னு பாகவதம் சொன்னாலும் கூட பக்தர்கள் எல்லாம் இது ராதாராணியினுடைய சரணம் பட்ட இடம், ஸ்ரீஜி அப்படின்னு தான் சொல்லுவாள். அதனால ராதை நடமாடின இடம், ராதை நடமாடின இடம், ராதை நடமாடின இடம் அப்படின்னு பார்த்து பார்த்து தான் பிருந்தாவனத்தில் அவ்வளவு சாதுக்கள், அவ்வளவு ஆசிரமங்கள், அவ்வளவு பக்தர்கள், அவர்கள் சந்து சேவை, அவ்வளவு கீர்த்தனம் அப்படி நடந்திருக்கு. ராதையை 3 விதமான ஒரு நிலையை சொல்கிறோம். முதல் நிலையில் எப்படி அப்படின்னு விட்டா பிரேம மாதுரி, அந்த கிருஷ்ணனை பற்றி, அந்த கிருஷ்ணன் மேலே அன்புடைய அத்தகைய ராதை, அந்த அன்புடைய ராதை அத்தகைய அன்பினால் தலைச்சு போகும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய விரகம், அந்த விரகத்தினுடைய பூர்த்தியாக மிலனம் அப்படிங்கிறதா பிரேம மாதுரி, விரக மாதுரி, மிலன மாதுரி. முதல்ல பகவானை பற்றி நமக்கு பகவானுடைய கதைகளை கேட்டு சந்துக்களுடைய சேவையினாலே, குரு கிருப்பையினாலே, கீர்த்தனத்தினாலே, பகவானுக்கு சேவை பண்ணுறதுனாலே, அவன்கிட்ட அர்ப்பணம் பண்ணுறதுனாலே நமக்கு பிரேம ஏற்படணும் பகவான்கிட்ட. அதனால் நாரதர் பக்தி சூத்திரத்திலேயே சொல்லும் பொழுது பக்திங்கிறது பிரேமஸ்வரூபிணி, பக்திங்கிறது அன்புமயமானதே தவிர ஆசைமயமானது அல்ல. பகவான்கிட்ட பூஜை பண்ணும்பொழுது எனக்கு இன்ன கிடைக்குமா, அன்ன கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமா அப்படின்னு விட்டோமானால் அது பக்தி இல்லை, அது காமஸ்வரூபிணி. அதனால் பக்திங்கிறது அன்புமயமானது. அந்த அன்பே ஒரு உருவம் தான் ராதை. அந்த அன்பு உயர்ந்த நிலையை அடையும் பொழுது அந்த அன்பினுடைய நிலையில் விரகம், அந்த விரகத்தினுடைய பூர்த்தியில் மிலனம், பகவானுடைய ஒரு சேர்க்கை அப்படிங்கிறது தான் ராதையினுடைய நிலைகளை. இப்படியெல்லாம் ஜெயதேவர் கூட அஷ்டபதியில் வர்ணிச்சுட்டு வரார். பிரதானமான 3 ஸ்திதி, அந்த 3 ஸ்திதியிலே பிரேமம், விரகம் அப்படிங்கிறது மிலனம்ங்கிறது. ராதையினுடைய பக்தி அப்படின்னுட்டா ராதையுடைய பக்தி எப்படி வாயால் சொல்ல முடியும், எப்படி எழுத முடியும்? ராதையுடைய பக்தினா திருப்பி ஒன்று சொல்லலாம், ராதையினுடைய பக்தி அது இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது, அதுக்கு இதுக்கு சமம்னு சொல்ல முடியாது. ஒன்று என்ன அப்படின்னுட்டா எதெல்லாம் ரொம்ப மிருத்துவாக இருக்கோ, எங்கே தியாகம் இருக்கோ, எங்கே சுயநலம் இல்லாமல் இருக்கோ, யாருடைய ஹிருதயத்தில் துளி கூட சுயநலமே இல்லையோ, ஸ்வார்த்த லேச ரஹித, லேச அப்படிங்கிறார், ஒரு துளி கூட இருக்கக்கூடாது, அதுதான் ராதா தத்துவம் புரியும். எங்கே தியாகம் இருக்கோ அங்கே தான் ராதையினுடைய தத்துவம் புரியும். எங்கே பிரேமம் இருக்கோ அங்கே தான் ராதையினுடைய தத்துவம் புரியும். எங்கே கிருஷ்ண பக்தி இருக்கோ அங்கே தான் ராதையினுடைய தத்துவம் புரியும். யாருடைய மனசு ரொம்ப மிருதுவாக, ரொம்ப சாஃப்டாக, அதுக்கு மேலே இன்னும் சாஃப்ட் ஆகிறதுக்கு இல்லைங்கிறாளோ அங்கே தான் ராதையை புரியும். இல்லைன்னா ராதை யாருக்குமே புரியாது. ஆனால் அந்த ராதையினுடைய பக்தி, கோபிகளுடைய பக்தியை பற்றி ஒன்று சொல்லணும் அப்படின்னுட்டா,
மதுராவில் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான் கிருஷ்ணன். கிருஷ்ணனுக்கு ஒரு சகா உத்தவன் அப்படின்னு பேர். அந்த உத்தவன் யார் அப்படின்னுட்டா, யாராவது ரொம்ப மேதாவியாக இருந்தால் நம்ம ஒரு கேள்வி கேட்போம், நீ என்ன பெரிய ப்ரகஸ்பதியா அப்படின்னு கேட்போம். ஏன்னா ப்ரகஸ்பதி தான் ரொம்ப படித்தவர். அவர் பூமியில் இல்லை, தேவலோகத்தில் தான் இருக்கார். ப்ரகஸ்பதி எத்தகைய மேதாவின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டா, வால்மீகி ராமாயணத்தில் வால்மீகி ராமருடைய குணங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு வரும்பொழுது, இதுக்கு இது சமம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது, ராமர் ப்ரகஸ்பதி மாதிரி புத்திசாலி அப்படின்னு சொல்கிறார். அப்படின்றதுலேருந்தே ப்ரகஸ்பதி எவ்வளவு புத்திசாலின்னு நமக்கு தெரியும். அத்தகைய ப்ரகஸ்பதிகிட்ட போய் பாடம் படிச்சுட்டு வர உத்தவர் கிருஷ்ணனுக்கு மந்திரியாக இருக்கார். மந்திரியாக இருந்துட்டு கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார். ஆனால் அவருக்கு மரியாதா பக்தி தான் தெரியறது. மரியாதா பக்தி அப்படின்னுட்டா, இன்றைக்கி காலத்தால் எழுந்துட்டு பகவானை ஸ்மரிக்கணும், ஒரு விளக்கேற்றணும், ஒரு கோலம் போடணும், ஒரு பூ கட்டணும், சாயங்காலம் ஆச்சுன்னா சுவாமிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணணும். இதெல்லாம் ஒரு ரொட்டீனாக பண்ணுறோமே, ஒரு ஃபார்மாலிட்டியாக பண்ணுறோமே, இதெல்லாம் மரியாதா பக்தி. சாயங்காலம் 6 மணி ஆகிடுத்து விளக்கப்படணும், அவ்வளோதான். அப்புறம் ஒரு கோலம் போடணும். அப்புறம் இன்றைக்கி ஒரு நாள் கிழமைனா கோவிலுக்கு போகணும், இன்றைக்கி இந்த ஒரு பூஜையை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மரியாதா பக்தி. இதெல்லாம் அப்புறம் ஒரு ஃபார்மாலிட்டி. அந்த மாதிரி உத்தவனுக்கு ஒரு குரு முன்னாடி எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற சாஸ்திரங்கள்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறதுனால இப்படி கை கட்டி வாய் பொத்தி பேசுவான், பக்கத்தில் போக மாட்டான். பகவான் சாப்பிட்டாரானால் காலலம்பரத்துக்கு தீர்த்தம் எடுத்து கொடுப்பான், கையலம்பரத்துக்கு தீர்த்தம் எடுத்து கொடுப்பான், துடைக்கிறதுக்கு துண்டு எடுத்து கொடுப்பான். தான் கிட்டக்க போய் பேசினா தன் வாயில் இருக்கிற எச்சல் பகவான் மேலே பற்ற போகிறதுன்னு 10 அடி தள்ளி நிற்பான். பகவான் நடந்தாரானால் பகவானை தாண்டி நடக்க மாட்டான், பின்னாடி நடந்து வருவான். பகவான் தூங்கினதுக்கு அப்புறம் தூங்குவான், எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துப்பான். பகவான்கிட்ட எந்த விதத்துலேயும் அபச்சாரப்பற்றக்கூடாது அப்படின்னு பார்த்து பழகுவான். இதெல்லாம் மரியாதா பக்தி. உத்தவன் அத்தகைய பக்தியை பண்ணிட்டு இருக்கும் பொழுது சில பாகவதர்கள் பகவானை நினச்சிண்டு அவர்கள் எல்லாம் அழறா. அவளுடைய உடம்புலெல்லாம் மேனி சிலிர்க்கிறது, கத்கதம் ஏற்படுறது. உத்தவனுக்கு தோணும், நாமும் பகவான் பக்கத்திலேயே இருக்கோமே, நமக்கு ஒரு நாள் கூட இப்படிலாம் மேனி சிலிர்க்கலையே, கத்கதம் ஏற்படலையே, கண்களில் ஆனந்த பாஷ்பம் ஏற்படலையே. இவர்களெல்லாம் கிருஷ்ணா அப்படிங்கிறா, உடனே எழுதுடுறாளே, அழதா அப்படியே மேனிலாம் சிலிர்த்து போய்டுறதே, அவளுக்கு தொண்டை தழுதழுக்கிறதே. கிருஷ்ணாங்கிறா, அவள் முகத்தில் அப்படி ஒரு தேஜஸ் மூர்ச்சியாகி கீழே விழறாளே. உடனே ஒரு நாள் உத்தவன் இப்படி கிருஷ்ணன்கிட்ட பேசின்னு இருக்கும் பொழுது, இப்படி வாழால் முடிகிறது அப்படின்னு கேட்குறான். பகவான் அதற்கு ஒன்றும் பதில் சொல்லலை. ஒரு நாள் பகவான் உத்தவனை பார்த்து, உத்தவா, நான் மதுராவில் இருந்ததை காட்டிலும் பிருந்தாவனத்தில் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். பிருந்தாவனத்தில் நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய ராதாராணி போன்ற கோபிகைகள்லாம் என்கிட்ட எப்படி பக்தி பண்ணி நான் தெரியுமா, அன்பை வர்ஷிச்சா தெரியுமா. பகவானே சில பேரை பற்றி ஸ்லாகித்து சொல்லும் பொழுது உத்தவனுக்கு நாம் போய் அவர்களை பார்த்துட்டு வந்தால் தேவலாம் அப்படின்னு தோணித்து. பகவானுக்கும் ரொம்ப சந்தோஷம். நாம் கோபிகைகளை ஸ்மரிச்சுட்டே இருக்கோம், யாராவது ஒருத்தரை போய் நம்முடைய சார்பாக பார்த்தா நல்லது தானே. உத்தவன் அனுப்புகிறான். உத்தவன் ப்ரகஸ்பதிகிட்ட பாடம் படிச்சுட்டு வந்தவன் இல்லையா. பகவான் அனுப்பக்கூடிய ஒரு செயலில் பல காரியங்கள் இருக்கும். அது மாதிரி கோபிகைகளை பார்த்த மாதிரி இருக்கும், கோபிகளுக்கு நாம் உயர்ந்த தத்துவத்தை உபதேசம் பண்ணினா மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் உத்தவன் அங்கே போகிறான். உத்தவன் அங்கே போகும்பொழுது அவர்களெல்லாம் உத்தவனை பார்க்கிறா. அக்ரூரர் எந்த ஒரு ரதத்தில் கிருஷ்ணரை கூப்பிட்டு போனாரோ அதே ரதத்தில் உத்தவன் வந்திருக்கான். உத்தவன் எப்படி இருக்கான்னா, கிருஷ்ணன் சாப்பிட்டதை உச்சிஷ்டத்தை சாப்பிட்டு உடுத்து கலைந்த நின் பீதக வாடைன்னு பகவான் போட்டுண்ட வஸ்திரங்களெல்லாம் இவன் போட்டுண்டு பகவானையே நினச்சி இன்னொரு கிருஷ்ணன் மாதிரி இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது கோபிகளை பார்க்குறான். கோபிகள் வந்தால் இந்த மலையை தான் பகவான் உத்தாரணம் பண்ணினா, இதுதான் ராதா குண்டம், இதுதான் ஷாம குண்டம், இங்கே தான் பிரம்ம மோகனம், இங்கே தான் காளிய நர்தனம், இங்கே தான் கேசியை வதம் பண்ணினான் அப்படின்னு லீலாஸ்தானங்கள்லாம் காண்பிச்சுட்டு வரும்பொழுது அந்த உத்தவன் என்ன பண்ணுறான், மறுநாள் கார்த்தால கோபிகைகளை கூப்பிட்டு, நீங்கள் எல்லாரும் கார்த்தால தீர்காட்டுன்னு பிருந்தாவனத்தில் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது, அந்த இடத்துக்கு வாங்கோ,
உங்களுக்கெல்லாம் தியானம் சொல்லித்தரேன் அப்படிங்கிறான். கோபிகைகள்லாம் தியானம்ங்கிற வார்த்தை கூட அவர்கள் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் அவர்களெல்லாம் அந்த தீர்காட்டுக்கு கார்த்தால வரா, எல்லாரையும் வடக்க பார்த்து உட்கார சொல்கிறான். ஒருத்தர் மேலே ஒருத்தர் படாமல் உட்கார சொல்கிறான், நிமிர்ந்து உட்கார சொல்கிறான். கண்களை மூடி ஹிருதய புண்டரீகத்தில் கவிழ்ந்திருக்கக்கூடிய தாமரை மொட்டு நிமிர்ந்து அதில் கிருஷ்ணனை தியானம் பண்ணுங்கோ. எப்படி இருக்கக்கூடிய கிருஷ்ணன்? யமுனையில் சல சல சலன்னு ஜலம் ஓடுறது. ராத்திரி 12 மணி. பிருந்தாவனத்தில் நன்னா காற்று வீசுறது, சில்லுன்னு இருக்கு. ஆகாசத்தில் ராகாச்சந்திரன், பூர்ணமான சந்திரன் தங்கத்தாம்பாள மாட்டம் உதயமாயிருக்கு. அதனுடைய பிரதிபிம்பம் யமுனையில் தெரியறது, அந்த அலைகளில் அழகாக தெரியறது. பகவான் குழலோதக்கூடிய வம்சி வட்டம், அந்த வட்டத்தினுடைய அடியிலே பகவான் வியத்தியஸ்த பாதனா கால்களை மாற்றி வச்சுட்டு தலையில் அவனுடைய மயில்பீலி, சுருளான அவனுடைய அலகபாரம், அகன்ற நெற்றி, அதில் கஸ்தூரி திலகம், காதில் மகர குண்டலம், கொவ்வைப்பழம் போன்ற சிவந்த பக்குவமான அவனுடைய உதடுகள், எள்ளுப்பூ போன்ற அவனுடைய மூக்கு, காது வரை நீண்ட தீர்க்கமான நயனங்கள், கண்ணாடி போன்ற அவனுடைய 2 கன்னங்கள், உருண்டு திரண்ட கழுத்து, அகன்ற வக்ஷஸ்தலம், ஸ்ரீவத்சம் கௌஸ்துபங்கிற மரு, வைஜெயந்தி பீதாம்பரத்தை வச்சுண்டு லாவகமாக கையில் குழலை வச்சுண்டு பகவான் ஊதுறான். அந்த பகவான் கொள்ளூதர லீலையை எல்லாரும் பாடுறா இல்லையா? பாடாத பக்தர்களே இல்லை. பாகவதத்திலேயே இதுதான் பகவான் வேணுகானம் பண்ணக்கூடிய முரளீதரனா தியான ஸ்லோகம். பர்ஹா பீட்டம் நடபரவபு கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாசகா கனக கபிஷோ வைஜயந்தி சமாலாம் ரந்திரான் வேணோ அதரசுதயா பூரயன் கோபபிருந்தை பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிசத்கீதகீர்த்தி பர்ஹாபீட்டம். பகவான் கொள்ளோதர தியான ஸ்லோகம் இது. அதை வர்ணிக்கக்கூடிய ஸ்லோகம். இந்த ஒரு ரூபத்தை கோபிகைகளை பார்த்து ஹிருதய புண்டரீகத்தில் தியானம் பண்ணு அப்படின்ன உடனே கோபிகைகள்லாம் எழுந்துட்டா. உத்தவன் நினைக்கிறான், உயர்ந்த ஒரு விஷயத்தை பால் வெண்ண தயிர் விற்கக்கூடிய இவர்கள்ட்ட சொன்னதுனாலே இவர்களுக்கு அதை அலட்சியமாக போயிடுத்து, ஏன் எழுந்துண்டேல் அப்படின்னு கேட்கிறான். இப்போ அவர்களெல்லாம் சொல்கிறான், தியானம்னா நாங்கள் வேறு ஏதோ நினச்சோம். இப்படி மயில்பீலியும் கழுத்தில் வைஜெயந்தியும் பீதாம்பரமும் தரிச்சுட்டு இருக்கக்கூடிய பகவானு ஹிருதயத்தில் இப்படி நினைக்கிறதுக்கு இப்படிலாம் ஒரு அபியாசம் வேணுமா? கார்த்தால வரணும், பிரம்ம முகூர்த்தத்தில் வரணும், மணிக்கணக்காக உட்காந்துக்கணும், வடக்க பார்க்கணும், நிமிர்ந்து உட்காரணும். இந்த பகவானை எங்களால் மறக்க முடியலையே அப்படிங்கிறான். உத்தவன் அப்படியே ஆடி போயிட்டான். யோகிகளுக்கும் துர்லபமாக இருக்கக்கூடிய கிருஷ்ண தியானம், ஒரு பால் வெண்ண தயிர், மழைக்கு கூட பள்ளிக்கூடத்தில் ஒதுங்காத இந்த கோபிகைகளுக்கு சர்வ சுலபமாகிடுது. அப்போ தான் அவனுடைய புத்தியில் ஒரு ஃப்ளாஷ் வருது. பகவான் இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு அனுப்பலை, அவர்கள்டேருந்து நாம் கற்றுக்கிறதுக்கு அனுப்பியிருக்கான். உடனே அவளுடைய திவ்யமான சரணத்தில் விழுந்து புரள்றான். வந்தே நந்த விரதஸ்திரீ நாம் பாதரேனோ மமிக்ஷணசகாம். அவளுடைய பாதத்தில் இருக்கிற மண் எடுத்து தன்னுடைய தலையில் போட்டுண்டு இவர்கள் மாதிரி எனக்கும் பக்தி வரட்டும் அப்படின்னு நினச்சிண்டு கிளம்பி போகும்பொழுது கோபிகளில் பார்த்து சொல்கிறான், இத்தகைய பக்தர்கள் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை விட்டுட்டு பகவானுக்கு என்ன ராஜ்யம் வேண்டி கிடக்கு, அவனை உங்கள்கிட்ட அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கோபிகள் சொல்கிறான், அவனை அனுப்ப வேண்டாம், அவன் அங்கவே இருக்கட்டும். ஏன்னா அந்த கிருஷ்ணன் வந்துட்டானால் கிருஷ்ணனை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்க போகிறது. அதோட பக்தி சமாப்தி ஆகிடும். ஆனால் அவனை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். அவன் என் கூட இப்படி பேசினானே, இப்படி நடந்தானே, எங்களெல்லாம் இப்படி பிரேமை வார்த்தையினால் சுகப்படுத்தினானே, அந்த ஸ்மிருதி இருக்கே அது எங்களுக்கு என்றைக்கு நிலச்சின்னு இருக்கட்டும். அதில் ஒரு ஆனந்தம் இருக்குது, விரகத்தில் ஒரு ஆனந்தம் இருக்குது. அவனை நினச்சி பகவான் இப்படி சிரிப்பான், இப்படி நடப்பான், இப்படி பேசினான், என்னோட இந்த வார்த்தை சொன்னான். எங்களுக்கு இந்த கிருஷ்ண விரகம் நாளுக்கு நாள் வளரட்டம்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ அப்படின்னு கோபிகைகள்லாம் கேட்கிறா. பகவான் வந்த உடனே உத்தவர் பார்க்கறான், கிருஷ்ணா அப்படின்னு உடனே உத்தவனுடைய கண்கள்லேருந்து ஜலம் வருது, மேனி சிலிர்க்கிறது.
கிருஷ்ணன் சிரிச்சுட்டே சொல்கிறான், உத்தவா நீ கேட்பையே, எப்படி அவர்களெல்லாம் நீ அழறியே இப்போ, உன் பக்கத்தில் இருந்து கூட எனக்கு இத்தகைய பக்தி வரலை, எனக்கு ராதை கோபிகளுடைய இருந்து தான் இத்தகைய பக்தி வந்திருக்கு. பகவானால் பக்தியை கொடுக்க முடியாது, பகவானுடைய பக்தாளால் தான் பக்தியை கொடுக்க முடியும். நம்ம 12 மணி வெயிலில் வெளியில் நடந்து போகும்போது சூரியனுடைய கிரணங்கள் நம்ம மேலே விழும்பொழுது நம்ம அதை தாங்கிக்கிறோம் நேர. ஆனால் மண்ணில் நடக்க முடியலை. ஏன் அப்படின்னு விட்டால் மண் ரொம்ப நாழி அதை வாங்கி வச்சிருக்கு கால் சுடுறது. அது மாதிரி நேரு பகவானுடைய கிருப்பையை வாங்கிக்கிறத காட்டிலும் கிருப்பையை வாங்கி தேக்கி வச்சுருக்காளே, அவள்கிட்டேருந்து வரக்கூடிய கிருப்பையை நம்மளால் தாங்க முடியாது. கோபிகளுடைய பக்தி சுயநலமில்லாத பக்தி, கபடமில்லாத பக்தி, தியாக பக்தி, பிரேம பக்தி. அத்தகைய பக்தியை பற்றி நாரதருக்கே ஒரு சமயம் சந்தேகம் வந்தது. நாம் கூட தானே கிருஷ்ண பக்தர், நாம் கூட தானே கீர்த்தனம் பண்ணிட்டுருக்கோம், நம்முடைய பக்தி யாரும் சிரேஷ்டமாக சொல்கிறதில்லை, எல்லாரும் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லும் பொழுது கோபிகளுடைய பக்தி தானே சொல்கிறா, அப்படின்னு கோபிகளுடைய பக்தி அப்படின்னுட்டா பகவான் அதை புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சான். ஒரு நாள் நாரதர் பகவானை பார்க்க வரும்பொழுது கிருஷ்ணனுக்கு தலைவலி தாங்கலை. தலைவலியான தவிச்சிட்டு இருக்கும் பொழுது நாரதர் வரார். கிருஷ்ணா என்ன படுத்துன்னு இருக்கேன், எனக்கு தலைவலி தாங்கலை, தலை அப்படியே பொழந்துடும் போல இருக்குது, என்னென்னோ வைத்தியம் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் சரியாக இல்லை. நாரதர் பகவான்கிட்ட சொல்கிறார், உனக்கு வைத்தியத்தை நீ தான் சொல்லணும். உடனே நாரதரை பார்த்து பகவான் சொல்கிறார், என்னுடைய தலைவலி இந்த க்ஷணம் சரியாக போயிடும், உன்னுடைய பாதத்தில் ஒட்டின்னு இருக்கிற மண் எடுத்து எனக்கு இங்கே 10 மாதிரி போடு. நாரதர் சொல்கிறார், அப்படியே நடுங்கி போயிட்டார், என்னுடைய காலில் இருக்கிற மண் எடுத்து உன் தலையில் 10 போட்டால் நான் நரகத்துக்கு நான் போவேன், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதெல்லாம் நான் தரமாட்டேன் அப்படி நாரதர் பயந்து போயிட்டார். கிருஷ்ணர் சொல்கிறார், சரி நீ தரமாட்டேன்ட்டு வேற ஒருத்தர் தான் இருக்கா, அந்த கோபிகள் ராதை இருக்கா, போய் கேட்டுப்பார். நாரதர் போகிறார். போன உடனே கோபிகைகள் ராதை எல்லாரும் தன்னுடைய காலில் இருக்கிற மண்ணை எடுத்து ஒவ்வொரு பிடி கொடுத்து கிருஷ்ணனுக்கு தடவி விடு. நாரதர் சொல்கிறார், இப்படி பண்ணுறதுனால நீங்கள்லாம் நாங்கள் நரகத்துக்கு போகிறது முக்கியமாக, கிருஷ்ணனுக்கு தலைவலி போகிறது முக்கியமாக? அப்போ தான் நாரதருக்கு தன்னுடைய பக்திக்கும் கோபிகளுடைய பக்திக்கும், அவர்கள் கிருஷ்ணன் சௌக்கியமாக இருக்கணும், கிருஷ்ணனுடைய சிந்தனையிலேயே அவர்கள் இருந்தால் உத்தமமான பக்தர்கள் பக்தைகள் அல்ல கோபிகளில் அதில் முதல்ல இருக்கக்கூடியது ஸ்ரீராதா. அந்த ராதையை ஸ்மரித்தாலே போகிறோம். அந்த ராதை தான் நமக்கு பக்தியை தரக்கூடியவள். ராதையுடைய சங்கம் தான் நம்மளை கிருஷ்ணன்கிட்ட சேர்த்து விடும். அத்தகைய ராதே ராதே அப்படிங்கிறத வச்சுட்டே நம்முடைய அமெரிக்கா நாமத்வாரனுடைய ஒரு ஆனிவர்சரியில் ஒரு உற்சவம் நடக்க போகிறது. அதை கேட்டு நாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நாட்டிய நாடகமாக ராதையே கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்த போகிறா. நான் ராதையை மஞ்சனம் ஆடுகிறாள், ராதை ஊஞ்சல் ஆடுறாள், ராதை நிலாவை பார்த்து கூப்பிடுறா, ராதை வந்து தளர் நடக்கிறா அப்படிங்கிற பாடல்லாம் இப்போ பாட போகிறா. அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நான் பாடியிருக்கேன், நான் பாடுறதோடு நிறுத்திட்டேன். ஆனால் அந்த பாட்டுக்கெல்லாம் ஒரு அனுகரணம், ஏன்னா அந்த பாட்டில் என்ன பாவம் இருக்கோ அதை வந்து அனுகரணம் பண்ணி காண்பிச்சாதான் அது வந்து ஒரு கம்ப்ளீட் அர்த், அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். அதை பண்ண போகிறா. அதனால் நீங்கள்லாம் பாக்கியசாலிகள். இந்த உற்சவம் நன்னா நடக்கட்டும். இதற்கு யாரெல்லாம் எந்த விதத்திலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காளோ அதை தெரிஞ்சுட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுக்கெல்லாம் சர்வ மங்களங்களும் உண்டாகட்டும், கிருஷ்ண பக்தி உண்டாகட்டும், சத்சங்கம் கிடைக்கட்டும். மேலே மேலே நமக்கு பகவானுடைய கிருபையினாலே எப்பொழுதும் சத்சங்கமும் கிடைச்சிண்டு எப்பொழுதும் சௌக்கியமாக இருக்கும்.